இப்போ டெக்னாலஜி வார்ன்னு சொல்றீங்க. ஆனா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில இன்ஃபர்மேஷன் ஆர் டிஸ்இன்ஃபர்மேஷன் வார் கூட ஒரு ஒரு முக்கியமான ஒரு பார்ட் தானே சார், இந்த வார்ல. அப்போ இந்த இந்த வயர், ஹிந்து, இப்போ நான் ரீசென்ட்டா சிஎன்என்ல கூட பார்த்தேன். டிஃபென்ஸ் அனலிஸ்ட் பார்க்குறேன். குளோபல் டிஃபென்ஸ் அனலிஸ்ட். பெய்ட் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் மாரி தெரியிறாங்க. ஏன்னா, ஸ்பெசிஃபிக்கா பாகிஸ்தான் ஹஸ் ஆல்ரெடி ஒன் திஸ் வார் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க யூசிங் சைனீஸ் டெக்னாலஜி. ஸோ தெரியுது அது இட்ஸ் அ பெய்ட் ஆர்டிக்கல் அப்படின்னு தெரியுது சார். இதை எப்படி எதிர்கொள்ள போறாங்க சார்? சார் இன்னைக்கு அவங்க 8000 சைட்டை பிளாக் பண்ணிட்டாங்க. அதுல ஒயரும் இருக்குது. இந்த ஒயர் போற இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்னன்னா மோடி மேல ஒரு வெறுப்பு, பிஜேபி மேல ஒரு வெறுப்பு. அந்த வெறுப்புல அவங்களுக்கு கண்ணு மறைக்குது. இது பாருங்க, மோடி இருக்கிற இல்லையா, பாகிஸ்தானுங்கிற ஒரு பிரச்சனை 1947 தொடங்கிது. இதுல அதை தவிர என்னெல்லாமோ எழுதுறாங்க சார். இப்ப நீங்க இன்டர்நேஷனல் இந்தியால இருக்கிற சில டிஃபென்ஸ் அனலிஸ்ட் சொல்றாங்க, எதுக்கு இந்த போர் பண்றோம், அவங்க சீப் மிசைல் யூஸ் படுத்துறோம், நம்ம ரஃபால் யூஸ் படுத்துறோம், நம்ம காஸ்ட்லியா போகுது, நம்மளோட ஏர்ஃபோர்ஸோட இதை காமிச்சிட்டோம், லிமிடேஷன் எங்க காமிச்சோம்? அதாவது முன் கற்பனை. அப்புறம் கிரவுண்ட்ல சார் ரஃபால் மாதிரி பிளேன் வந்துச்சுன்னா தெரியாதா? இப்ப கூட பாருங்க, ஒரு மிகு ஒரு F-16 சுட்டோம் நம்ம.